ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான்-ஸ்டாப் குக்கிங். இன்றைக்கி நம்ம நல்ல ஒரு ஹெல்த்தியான மட்டன் நெஞ்சு எலும்பு சூப்பு தான் செய்ய போகிறோம். நல்லா நம்ம நெஞ்சு சளி, ஜலதோஷம் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு அருமையான ஒரு சூப்பு. இது ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்களிருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம நல்லா செஞ்சு கொடுக்கலாம். வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னுட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த மட்டன் எலும்பு சூப்புக்கு ஒரு பொடி ஒன்று அரைச்சிக்கலாம். இதில் நான் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1.5 டீஸ்பூன் தனியா, இது 3 நான் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். இதை நம்ம எதுவும் வறுக்கலாம் தேவையில்லை, அப்படியே அரைச்சிக்கலாம் இது நல்லா. இப்போ இந்த மட்டன் நெஞ்சு எலும்பு சூப்புக்கு பாருங்கள், நான் 1/2 கிலோ நெஞ்சு எலும்பு வாங்கி வச்சுருக்கேன். இது நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு குக்கர் ஒன்று வச்சுட்டு இதில் நம்ம ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய், நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் விட்டால் தான் நல்லா ஹீட் ஆகாமல் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லெண்ணெய் விட்டுட்டு இது எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 3 லவங்கம் போட்டுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் பொரிஞ்ச உடனே இதில் நான் ஒரு 15 சின்ன வெங்காயம் நல்லா அப்படியே கொஞ்சம் நசுக்கி வச்சுருக்கேன். மிக்சியில் அரைக்கக்கூடாது. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 7-8 பல் பூண்டும் நசுக்கி தான் வச்சுருக்கேன், மிக்சியில் அரைக்கலை. இதையும் நம்ம இதிலே போட்டுடலாம். இப்போ இதை கொஞ்சம் நம்ம லைட்டாக வதக்கிடலாம். இப்போ இதிலே நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்ச இந்த நெஞ்சு எலும்பை இதிலே போட்டுடலாம். இது 1/2 கிலோ. இப்போ இதை நல்லா கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ நம்ம மிளகு, சீரகம், தனியா பொடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த பொடியும் நம்ம இதிலே போட்டுடலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். இப்போ இதை லைட்டாக நம்ம கலரி வச்சுட்டு இப்போ இதிலே கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ இந்த சூப்புக்கு தேவையான தண்ணி விட்டுக்கலாம். நான் ஒரு 4 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். இது 1/2 கிலோ மட்டன்ன்றதால 4 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா கொஞ்சம் நம்ம கிளறிட்டு நம்ம மீடியம் தீயில் தான் வைக்கணும். தீ அதிகமாக வைக்கக்கூடாது. மீடியம் தீயிலே நம்ம ஒரு 6 விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த குக்கரில் 6 விசில் விட்டு நம்ம எடுத்துட்டோம். நல்லா மட்டனும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதிலே நம்ம நல்லா கொத்தமல்லி தூவி நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம நல்லா ஒரு பவுலில் போட்டு நல்லா சுட சுட நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ உடம்புக்கு நல்லது. அடிக்கடிக்கு நீங்கள் இதை செஞ்சு சாப்பிடுங்க. செஞ்சு சாப்பிட்டுட்டு இது எப்படி இருக்குதுன்ட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.